சமாதான நடைப்பயணத்திற்காக வியட்நாமிய வணக்கத்திற்குரிய பஞ்சானாகார தேரர் தலைமையிலான 7 பௌத்த தேரர்கள் இன்று காலை இலங்கையை வந்தடைந்துள்ளனர். சமாதான நடைப்பயணத்திற்காக வியட்நாமிய வணக்கத்திற்குரிய பஞ்சாங்கார தேரர் தலைமையிலான 7 பௌத்த தேரர்கள் இன்று காலை இலங்கைக்கு வந்தடைந்தனர். இந்த சமாதான நடைப்பயணத்திற்காக ஆலோகா என்ற நாயும் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற வாக் ஃபார் பீஸ் சமாதான நடைப்பயண திட்டம் இன்று முதல் 28ஆம் தேதி வரை இலங்கையில் அரசு அனுசரணையுடன் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வணக்கத்திற்குரிய பஞ்சாங்கார தேரர் தலைமையில் மகா சங்கத்தினர் அனுராதபுர ஜெயஸ்ரீ மகாபோதியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட அரச மரக்கன்றுடன் இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதி செயலகம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சு, பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, முப்படை மற்றும் போலீசார், தேசிய வடிவமைப்பு மையம் உள்ளிட்ட பெருமளவிலான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இந்த சமாதான நடைப்பயணத்திற்கான ஆதரவை வழங்குகின்றது. இந்த நடைப்பயணத்தினூடாக இலங்கை பௌத்த மரபுகள், பாரம்பரிய கைவினை கலைகள் மற்றும் கலை அம்சங்கள் மக்களிடையே கொண்டு செல்லவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இன்று முதல் இலங்கையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகும் சமாதான நடைபயணம் திட்டத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். இதேவேளை இன்று முதல் இலங்கையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகும் சமாதான நடைப்பயண திட்டத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். இது குறித்து ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றினை இட்டுள்ளார். அதில் அனைத்து மக்களிடையேயும் விழிப்புணர்வு, கருணை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இன்று ஆரம்பமாகும் சமாதான நடைப்பயணத்திற்கு ஆதரவளிப்பதையிட்டு தான் பெருமை அடைகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.